அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக தேவன் தந்த தலைப்பு நான் யார். தலைப்பு பேர் என்னது? நீங்க யாரு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வைக்க போற, நான் தான் இன்டர்வியூ ஆபீசரா இருக்க போற. நீங்க யார் சொல்லுங்க. அநேக வேளைகள்ல சிந்திச்சது உண்டா? நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களை குறித்து நீங்கள் அநேக நாட்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? யோசிச்சிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம். எப்படி சிந்திச்சிருப்பீங்க? போயும் இந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கேன், இல்ல இந்த ஊர்ல என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க இதை சிந்திச்சிருப்பீங்க. வாலிய பிள்ளைகள் என்ன சிந்திச்சிருக்கும்? இந்த அப்பா அம்மாவுக்கா என்னை வந்து என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுக்கணும். எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்காங்க. எப்ப கேட்டாலும் பார்ப்போம், பின்னால செய்வேன். இதையே சொல்லி 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 வருஷங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்க யார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிச்சா? ஆன்சர் வந்துருச்சா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நீங்க யாருங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? இல்ல யோசிச்சு அதற்கான பதிலை கண்டுபிடித்து விட்டீர்களா? இல்ல, அப்படிதானே? நீங்க யாருன்னு வெளி உலகத்துல கேட்ட என்ன சொல்லுவீங்க? இன்னாருடைய மகள், இல்ல இன்னாருடைய மகன். அதுக்கு அடுத்தாப்புல இன்னாருடைய மனைவி, அதுக்கு அடுத்தாப்புல இன்னாருடைய அம்மா. இப்படியே நம்ம காலம் என்ன செஞ்சிருச்சு, ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்க அடையாளம் இதுதானா? இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தாய், இல்ல இன்னாருடைய தகப்பன். இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதுதான் நம்முடைய அடையாளமா? இல்ல, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ நான் யார் அப்படிங்கிறதற்கு எனக்கு ஏன் பதில் கிடைக்கல? அதை யோசிச்சிருக்கீங்களா? நான் யாருங்கிறதற்கு எனக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை? ஏனென்றால் பதிலை இந்த உலகத்துல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க யாருங்கிறத எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்துல உங்களுக்கான பதில் இல்லை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கான பதில் எங்கே இருக்கிறது? உங்க கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் யார் என்பதை குறித்ததான பதில் உள்ளது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? தேவ கையிலே பைபிளை வச்சுட்டு பைபிள்ல முதல் பக்கத்திலேயே இருக்கு நாம் யாருங்கிறது. ஆனா நாம பைபிள்ல தேடாம இந்த உலகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் யாரு, நான் யாருன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அல்லது உலகத்துல சொல்றத யாராவது நீ இப்படிதான் சொன்னா அதை நமக்கு அடையாளமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நீ இதான்ப்பா, உன் குணம் இதுதான், நீ இப்படிதான் நடப்ப, நீ இப்படிதான் பேசுவேன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அடையாளத்தை, இதுதான் நாம போலுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதை நமக்கு அடையாளமாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அது நமக்கான அடையாளம் அல்ல. அல்லேலூயா. அப்போ நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்கூல்ல
இல்ல உங்க வீட்டுல உங்களை குறிச்சு பேச போகும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அழுது இருக்கிறீங்க. உங்க வீட்டுல கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் குண்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? இந்த வருது பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனிமல்ஸை சொல்லி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒல்லியா இருந்தாலும் அதுக்கு ஒரு மிருகத்தை சொல்லி என்ன செய்வாங்க? சரி, ரெண்டுமே இல்லாட்டாலும் எருமனாவது என்ன செய்வாங்க? அப்போ இதை நினைச்சு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பல நாட்கள் வேதனையில உட்கார்ந்து இருப்பீங்க, அழுது இருப்பீங்க. இல்ல நிறத்தை சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? நம்முடைய நிறத்தை இல்ல நம்முடைய ஹைட்டை இதெல்லாம் சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் சாய்ந்து ரூம்ல உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? வெங்காயத்தை உரிக்காமலே அழுதுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்னைக்காவது நீங்க நினைச்சது உண்டா? வேதம் சொல்லுது, முதல் புஸ்தகத்திலே சொல்லுது, நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய கரத்தினாலே பிரத்யேகமாக உண்டாக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவள். இந்த மனுஷன் சொன்னா அது நெசம் கிடையாது. ஏன்னா நான் தேவனால உண்டாக்கப்பட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அழ மாட்டீங்க. அவங்க உங்களை என்ன சொல்லி கூப்பிட்டாலும் உங்களுக்கு அது வேதனைப்படுத்தாது. அல்லேலூயா. இதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தை படிக்கலைன்னா தான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது. ஆமென். அப்ப வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா வேதம் நமக்கு பதிலை தரும். இப்ப நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவ அடுத்து தேவனுடைய ரூபம், தேவனுடைய கரத்தினாலே உண்டாக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க தற்செயலாக பிறந்துட்டோம்னு நினைக்காதீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தற்செயலா இந்த பூமிக்கு வரவில்லை. தேவன் எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த பூமியில், இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தெளிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 8:7 வாசிங்க. சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆமென். ஆதாமை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் என்ன செஞ்சாரு? உண்டாக்குனாரு. எத்தனை விதை மரங்கள் இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு? சகல வித கனிகளை தரக்கூடிய மரங்களை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். சகலவித பூண்டுகள் தரக்கூடிய காய்கறிகள், செடிகளை கர்த்தர் என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார். ஒரு நதி அது உருவாகி 4 ஆறுகளாக அந்த தோட்டத்தை சுற்றி என்ன செஞ்சுட்டா? ஓடிட்டு. இதெல்லாம் யாருக்காக? யாருக்காக? ஆதாம். அந்த தோட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேருக்கு சகல வித கனிகளை தரக்கூடிய மரங்களை கர்த்தர் தந்தார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த மிருகங்கள், பறவைகள், மீன்கள் இதெல்லாம் எதுக்குன்னா ஆதாம் ஏவாள் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக தேவன் உண்டாக்கினவைகள். அல்லேலூயா. இந்த 2 பேருக்கு கர்த்தர் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக மிருகங்களையும், பறவைகளையும், மீன்களையும், மச்சங்களையும் என்ன செஞ்சிருந்தாரா? உண்டாக்கி இருந்தார். இப்போ இந்த உலகத்துல நீங்க பார்க்கிறது எல்லாமே எதற்காக இருக்கிறது? நாம் பார்த்து தேவனுடைய கிரியைகளை
நினைத்து சந்தோஷத்தினால் கர்த்தரை துதிப்பதற்காக அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க மலைகளை பார்க்கும்போது, ஆறுகளை பார்க்கும்போது, விதவிதமான பறவைகளை பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. சந்தோஷப்படுறீங்களா? ஒரு ஒரு புது விதமான ஒரு குருவி, ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பறவை வருதுன்னா உங்களுக்குள்ள என்ன வருது? அதை பார்த்த உடனே சந்தோஷம் வருது. இது எதற்காக உண்டாக்கப்பட்டது? என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இந்த பறவைகள் தேவனுடைய வார்த்தையினால் உருவானவை. இந்த மீன்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானவை. மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கறிகள் இதெல்லாம் அவருடைய வார்த்தையினால் உண்டானவை. நம்ம அண்ட சராசரங்களையும் பார்க்கும். வானங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டானவை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தை நம்மேல் ஊதினார் என்று எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை கை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். வீட்டுல சண்டை போடும் போது மூஞ்ச பாரு, இதெல்லாம் ஒரு மூஞ்சா என்ன செய்யக்கூடாது? நாம் யார்? விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீங்க யாரா? கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்கள். கர்த்தரால் நேசிக்கப்படுகிறவர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்ப உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென். இனி போய் ரூம்ல உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது? பாத்திரம்ல தண்ணியை திறந்து விட்டு என்ன செய்யக்கூடாது? யாருமே என்ன நேசிக்கல, என் மேல யாருமே அன்பு செலுத்தலன்னு என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் உங்களையும் என்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. ஆமென். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 31:3. எரேமியா 31:3 அப்படியா இருக்குது? அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். வாசி. இப்ப பாருங்க, கர்த்தர் நம்மை நேசிக்கிறது மாத்திரமல்ல, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன செஞ்ச? இழுத்து கொண்டேன். சிலர் தமிழ என்ன செய்யறது இல்ல, ஒழுங்கா வாசிக்கிறதே இல்லை. இப்படித்தான் ஒரு அண்ணன் எனக்கு உண்டு. சாராளம் ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நிச்சய புயங்கள் உன்னாதாரமே. பாட்டை பாடி முடிச்சோன்னு என்கிட்ட கேட்டாங்க, தேவன் யால அனாதையா இருக்காருன்னு கேட்டாங்க. நம்மளும் எப்படித்தான் வாசிக்கிட்டு இருக்கிறோம்? அனாதி தேவன் வாசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழை தப்பு தப்பா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுனால தேவனை இப்ப நம்ம என்ன வாக்கிறதோம்? அநாத தேவன் ஆக்கிறதோம். அல்லேலூயா. தேவன் அநாத தேவன் அல்ல, அநாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அநாதி என்று சொன்னால் ஆரம்பமும் முடிவும் இல்லாததை குறிக்கிறது. ஆமென்.
நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பேரை அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். நம்மை கரு உருவாவதற்கு முன்பதாகவே அவர் அனாதியாய் நேசித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தின் அன்புக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் அன்பு கிடைக்கலன்னு உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிருந்தீங்க? கசப்பாயிருது, வெறுத்துருது. உங்களுக்கு என்ன செஞ்சிருது? வெறுத்துருது. பாகக்காய் கூட அவ்வளவு கசக்காது, உங்க வாழ்க்கை அவ்வளவு கசப்பா என்ன செஞ்சிருது? மாறிடுது. அல்லேலூயா. ஆனா உலகத்தின் அன்பு அல்ல, தேவனின் அன்பை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகம் முகத்தை பார்த்து உங்களுடைய செயல்களை பார்த்து உங்களிடத்தில் அன்பு கூறும். தேவன் முகத்தை பார்த்து அன்பு கூறுகிறவர் அல்ல, உள்ளத்தை பார்த்து அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நாம் என்ன நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்தே தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை, இயேசு என்னை, என்னைன்னா என்னை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆமென். நேசிக்கிறாரா? இனி அழமாட்டீங்களே, அழமாட்டீங்க. வீட்டுல உப்பெல்லாம் வராது, அழுது அழுது கண்ணீரை பிடிச்சி அதை உப்பாக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஆதலால் இழுத்து கொள்ளுதல். ஏன் நம்ம இழுத்து கொள்ளுகிறாரா? அவர் நம்மை சிநேகித்ததினால். அவர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இழுத்து கொள்ளுகிறார். இந்த இழுத்து கொள்ளுதல்ங்கிறது கட்டாயப்படுத்தி தேவன் யாரையும் இழுத்து கொள்ளுகிறவர் அல்ல. அவர் பலவந்தப்படுத்துகிறவர் அல்ல. அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி என்ன செய்ய மாட்டாரு? இழுக்க மாட்டாரு. ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஈர்த்து இழுக்கிறதோ அதன் போல நம் மீது அவர் அன்பை பொழிந்து அன்பை நமக்கு காட்டி அன்பினால் அவர் நம்மை ஈர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அடித்து நம்மை உதைத்து இல்ல சித்திரவதை பண்ணி இல்ல வியாதியை தந்து நம்ம இழுத்து கொள்ளுகிறார் என்று வேதத்துல ஒரு இடத்திலையும் இல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பின் தெய்வம். அல்லேலூயா. தீமையினால் ஒருவரையும் சோதிக்காதவர். நாம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே யார் தந்தது நினைச்சிருந்தோம். இந்த பாடு தந்தது யாருதான்? தேவன் தான். இந்த கசப்பு தந்தது யாருதான்? தேவன். ஏன் தான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டு இருக்கிறாரோ? நாம தவறான பாதையில் என்ன செஞ்சிடுறது? போயிடுறது. நாமளா போய் தலையை கொடுத்து என்ன செஞ்சுக்கிறது? மாட்டிக்கிறது. டயலாக் மட்டும் யார் பேல விட்டுறது? நேர நம்ம ஏதாவது செஞ்சுட்டு ஆபத்துல உண்டே சிக்கிட்டு என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கு தான் வெளிச்சம். தேவன் ஏன் தான் என்னை இந்த பாதையில நடத்துகிறாரோ? அப்படி பாடுபடுத்தி உங்களை தன் பக்கம் இழுக்கிற தேவன் அவர் அல்ல. ஆமென். அவர் அன்பின் தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, அவர் அன்பினால் உங்களை ஈர்க்கக்கூடியவர். அவர் தயையினால் உங்களை ஈர்க்கக்கூடியவர். அவர் காருண்யத்தினால் உங்களை ஈர்க்கக்கூடியவர். அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இது வசனத்தோட நிப்பாட்டக்கூடாது, வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும்னா அனுபவிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரை அனுபவிங்கள். அல்லேலூயா. அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு
சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் காலத்துல தேவனை விட்டு என்ன செஞ்சிருவாங்களாம்? விலகி போய் விடுவார்கள். தேவன் போய் போய் அவங்களை என்ன செய்கிறாராம்? தன் பக்கம் ஈர்த்து கொண்டு வருகிறார். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைப்பது போல உங்களை சேர்த்து கொள்ள நான் என்ன செஞ்சேன்? மனதா இருந்தேன். ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? சுமக்கிறேன். என் உள்ளங்கைகளில உங்களை வரைந்திருக்கிற, என் கண்ணின் மணி போல உங்களை நான் என்ன செய்கிறேன்? பாதுகாக்கிற. இப்படி அன்பான வார்த்தைகளினாலும் அன்பான செயல்களினாலும் அவர் உங்களை கவர்ந்து இழுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நீங்க யார் தெரியுமா? ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க யாரு? ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதார் இருக்குதா உங்களுக்கு? ஆதார் இருக்குதா? இந்த தேசத்தின் குடிகள் தானா? அந்நியரா? இந்த தேசத்தின். சரி, ஆதார் எடுக்க போகும்போது உங்ககிட்ட என்ன செய்யறாங்க? எதை படம் பிடிக்காங்க? கண்ணு. ஏன் படம் பிடிக்காங்க? ஒருத்தருடைய கருவிழி இன்னொருத்தருக்கு என்ன செய்யறது இல்ல? இருக்கிறது இல்ல. கை ரேகை, ஒருத்தருடைய ரேகை இந்தியாவுல 150 கோடி ஜனங்களுக்கும் அதிகமாக இருக்கிறோம். உங்க கை ரேகை இந்த 150 கோடி பேர்ல யாருக்கு என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. அப்போ உங்களை உண்டாக்கும் போது ஆச்சரியமாக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன போல இந்த உலகத்துல ஒருத்தன் இந்த ஊர்ல கதை விடுவான். உன்னைய போல 7 பேர் இருக்காங்க, 77 இருக்காங்கன்னு என்ன செய்வான்? கதை விடுவான். அதெல்லாம் நெசம் கிடையாது. உண்மை என்ன தெரியுமா? சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களை போல இன்னொருத்தருடைய கைரேகை என்ன செய்யாது? நிச்சயமாக இருக்கு. உங்க கருவிழி போல இன்னொருத்தர் கருவிழி. அப்போ தேவன் ஒவ்வொருத்தரையும் பிரத்யேகமாக அடையாளப்படுத்தி அவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யார்? இப்போ ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டவர்கள். நீங்க யாரு? நான் ஆச்சரியமானவள். சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல உள்ளவங்கிட்ட சொல்லுங்க. நீங்க யாரு? இப்போ ஆச்சரியமானவர்கள். ஏன்னா ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 139:14 வாசிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினால் இப்ப பாருங்க, உங்களுடைய உருவம், உங்களுடைய நிறம், திறமை தற்செயலாய் உங்களுக்கு வந்தது அல்ல. உங்களுடைய மூதாதையர்களால் வந்தது அல்ல. அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுடைய திறமை அது நீங்க வளர்த்துக்கிட்டது கிடையாது. நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல பாட்டு பாடுறீங்க, அல்லது வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா நன்றாக ஒருங்கிணைக்கிறீர்கள். எல்லாத்தையும் நீங்க கூட்டி சேர்த்து அந்த விழாவை உங்களால நன்றா எடுக்க முடியும் சொன்னா அது நீங்களே வளர்த்துக்கிட்ட திறமை கிடையாது. தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆச்சரியமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதக்காரனுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு டிஜிட்டல் வேல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு என்ன செய்கிறது இல்ல. 4000 வருஷத்துக்கு முன்பாக 5000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் பிரமிக்கத்தக்கதாக என்ன செஞ்சேன், உருவானேன். நான் அதிசயமாக என்ன செய்யப்பட்டு இருக்கிற, உருவாக்கப்பட்டு இருக்கிற, அது ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சோத்தரிக்கிறான். இன்னைக்கு உள்ளங்கையில உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செல்போன்ல உலகம். அல்லேலூயா. டிஜிட்டல் வேல்ல உட்காந்துக்கிட்டு நான் யாருன்னு தெரியாம அழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரு? ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிரமிக்கத்தக்கதாக இப்ப உங்க ஆத்மாவுக்கு தெரியணும், நான் ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து, ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காக நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். என்ன நோக்கம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் தேவனுடைய, இப்போ உங்களை தேவன் எப்படி படைத்திருக்கிறாரா? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன? நோக்கம் தெரியாதனால தான் பிரச்சனையே. சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு மும்பைக்கு போற வண்டியில ஏறி உட்கார்ந்தா சென்னைக்கு போமா? ஏன்னா உங்க நோக்கம் எங்க போகணும்? நீங்க ஏறி இருக்கிற வண்டி என்ன வண்டி? மும்பைக்கு போற வண்டி. அங்க சென்னையில போனா நீங்க தமிழ்ல என்ன செஞ்சீங்களா? மும்பையில போய் நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா அவன் மராத்தியில பேசுவான். கடைசியில அவன் பேசுறது உங்களுக்கு புரியாது, நீங்க பேசுறது. இதை போலத்தான் உங்க வாழ்க்கையின் நோக்கம் தெரியலன்னு சொன்னா, நீங்க யாருன்னு தெரியலன்னு சொன்னா, ஒரு நோக்கம் இல்லாத தெளிவில்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப நான் யார்? தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன். தேவனுக்கு நற்கிரியை செய்கிறதற்காக நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன். சுவிசேஷத்துல எழுதியிருக்கிறாங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். அப்ப நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம்? நற்கிரியைனா என்ன? நற்கிரியைனா சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அப்ப நற்கிரியைனா என்ன? திக்கற்றவர்களை விசாரிக்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது, ஆதரவற்றவர்களை விசாரிக்கிறது. இதுதான் கர்த்தருடைய பார்வையில நற்கிரியைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலர்ல கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தா, அவன் என்ன செஞ்சானா? ஜெபம் பண்ணினான், உபவாசம் பண்ணினான், கர்த்தருக்கு பயந்தான். ஆனால் தான தர்மங்கள் என்ன செஞ்சானா? செய்தான் என்று எழுதி இருக்கிறது. தேவ தூதன் வாரான். இப்போ கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் எங்கே வந்து எட்டி இருக்கிறது? பரலோகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேலைகளில நாம ஜெபம் பண்றோம், ஆனா எது பண்றது இல்ல? நற்கிரியை. அல்லேலூயா. நாம பண்ற ஜெபமும் பரலோகத்துக்கு போகும், நாம செய்யக்கூடிய தான தர்மங்களும் எங்க வரும்? பரலோகத்திற்கு வரும். ஆமென். தூதன் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றான், உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் பரலோகத்தை எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு
சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அடுத்து நீங்க விலையேற பெற்றவர்கள். நீங்கள் யாரு? விலையேற. நீங்கள் பக்கத்துல உள்ள சொல்லுங்க. நீங்கள் சரி, உங்களுக்கு நீங்களே ஒரு ரேட்டு எவ்வளவு ரூபான்னு நீங்க ரேட் போட்டுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்க ஒரு மதிப்பு கொடுங்க. நான் இவ்வளவு ரூபா இருப்பேன் அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுங்க பார்ப்போம். என்னாச்சு? நமக்கு வேலையவே இல்லையா? அப்ப உனக்கும் வேலையவே இல்லையா? சரி, இந்த உலகம் ஒரு மதிப்பு வச்சிருக்கு நமக்கு. நமக்குன்னு நம்ம சரீரத்தின் உறுப்புகளுக்கு இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு? கண்ணுக்கு இவ்வளவு ரூபா, கிட்னிக்கு இவ்வளவு ரூபா, நுரையீரல் தானம் பண்ணா இவ்வளவு ரூபா அப்படி என்ன செஞ்சிருக்கு? இந்த உலகம் வைத்திருக்கு. அப்போ நம்ம ஒண்ணும் இல்லாதவர்களா? இல்ல. இந்த உலகம் நமக்கு என்ன செஞ்சிருக்கா? நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு விலை என்ன செஞ்சிருக்கு? நிர்ணயித்து இருக்கிறது. நான் அந்த விலையை சொல்லல. தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போ தேவன் நம்ம பார்த்து என்ன சொல்றாரா? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். இப்ப நாம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? கண்ணாடியில முகத்தை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. பைபிளை தூக்கி வச்சுட்டு என்ன சொல்லணும்? நான் என் தேவனுடைய பார்வைக்கு. அதான் உண்மை. ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அருமையாக இருக்கிறேன். நீ என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய் என்று நான் சொல்லல, எந்த மனுஷனும் சொல்லல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறாரு, மகளே நீ என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய். ஆமென். இப்போ உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது, உங்களை நீங்களே சபிக்க கூடாது. இன்னைக்கு அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக போகிறோம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன செய்யுது? ஆட்டி படைக்குது. ரூம்ல தனிமையில உட்கார்ந்து இருக்கிறோம். இல்ல வீட்டுல எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, நாம மட்டும் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்கார்ந்து நம்மை குறித்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்ன செய்யப்பட்டிருக்கிற? என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த நினைப்பு வந்துட்டுன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிட்டு இருப்பேன்? மூலையில உட்கார்ந்து இருக்க மாட்டேன். தெருக்களிலும் சந்திகளிலும் மக்கள் கூடுகிற இடத்திலும் இந்த தேவனை குறித்து நான் துதி பாடி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்க வெளியில போறீங்க, கடைக்கு போறீங்க, ஒரு 10 பட்டு புடவை அவங்க முன்னால தூக்கி போடுறாங்க. உங்க கண்ணுக்கு எப்படி இருக்கு? ஒரு 10 புடவை, ஒரு 20 புடவை உங்களுக்கு கண்ணு மேல தூக்கி போடுறாங்க. என்ன செய்ய? உங்க கண்ணுக்கு அது எப்படி இருக்கு? எல்லாம் அழகா இருக்கும். ஆனாலும் அதுல ஒண்ணு எப்படி இருக்கு? சொல்லுங்க. 10 அழகா தான் இருக்கும். ஆனா அந்த 10ல ஒண்ணு என்ன இருக்கும்? அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமையாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்படி பார்க்கிறங்கிறது முக்கியம் அல்ல, என் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் என்பதே முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நீங்களே பேசணும், இந்த உலகத்திற்காக நான் வாழல, என்னை அழைத்து எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எனக்காக சிலுவை மரத்திலே மரணித்து எனக்காக ஜீவித்த உயிரோடு எழுந்த இயேசுவுக்காக வாழுகிறேன். அந்த இயேசுவின் பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாக அருமையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இப்ப நீங்க யாராக இருக்கிறீங்க?
தேவனுடைய சம்பத்துனா என்னது? சொத்து, பொக்கிஷம். உங்க வீட்டுல ஒரு வைரம் இருக்கு, ஒரு வைடூரியம் இருக்கு, இல்ல கோல்டு பிஸ்கட், டைகர் பிஸ்கட் இல்ல, என்ன பிஸ்கட்? கோல்டு பிஸ்கட். நீங்க சொல்லலாம், நான் அதெல்லாம் கோல்டு பிஸ்கட்ல என்ன செஞ்சது இல்ல, நான் டைகர் பிஸ்கட்டையும் லிட்டில் ஹார்ட் பிஸ்கட்டையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்லிஜி பிஸ்கட் தான் என்ன செஞ்சிருக்கிறேன். கர்த்தர் உங்களை கோல்டு பிஸ்கட்டை பார்க்க செய்வார். அல்லேலூயா. அப்போ இந்த கோல்டு பிஸ்கெட்டு, டைமண்ட், இந்த ரத்தினங்கள், நவ கற்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது? சம்பத்து. இதே போல நீங்கள் தேவனுக்கு யாராக இருக்கிறீர்கள்? சம்பத்தாக இருக்கிறீர்கள். இப்ப நான் யார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ளாக வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கணும்? நான் விலையேற பெற்றவள், நான் தேவனுடைய சம்பத்து, நான் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், என்னை அவருடைய நோக்கத்திற்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சொந்த கரங்களாலே என்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இனி தாழ்வு மனப்பான்மை வராத, இனி வராத. தேவன் எங்கேயும் கொண்டு விட மாட்டாரு. நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்திலே அவர் நம்மை நிறுத்துவார். சங்கீதக்காரன் 23 சொல்றான், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார், நல்ல பசும்புல் வெளிகளிலே என்னை நடத்துகிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை. இந்த அறிவு இன்றைக்கு நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். அல்லேலூயா. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியா உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாக தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாக தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் என்ன செய்கிறேன்? உன்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, தாவீது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்று விட்டார். சாலமோன் தாவீதினுடைய அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ தாவீது ஜீவனுள்ள தேவனிடத்துல போய் கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் ஒன்றும் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:10 எப்படி இருக்குது? ஞானத்தை தாங்க இருக்குதா? இப்போ அநேக வேலைகள்ல உங்களுக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொன்னா தேவனை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய தெரியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிற, இதை செய்வதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை தாங்க, என் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தாங்க, என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை தாங்க, என் சபையை நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தாங்க. அல்லேலூயா. இப்போ ஞானத்தை தாங்கன்னு கேட்கிறாரு. 10ஆம் வசனத்தை வாசிங்க அந்த அதிகாரத்துல. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, நீ கேட்டது என்னுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது, உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆமென். அப்போ ஒரு காரியம் தெரியலன்னு சொன்னா உங்களை நீங்களே நொந்துக்கிறாதீங்க. ஒரு விஷயத்துல நீங்க தோல்வியை கண்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க யாருன்னு தெரியாம அந்த தோல்வியில துவண்டு கிடக்காதீங்க.
தோல்வி அடையும்படி தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த தோல்வியை சகித்து வாழும்படி தேவன் உங்களை இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. ஆமென். அப்போ நீங்க யார் என்கிற அறிவு தேவையாக இருக்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ அவன் ஞானத்தை கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தேவன் கனம் பண்ணுகிறது என்னவென்றால், நாம் கேட்பதை மாத்திரமல்ல, நாம் கேட்காததையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் தேவன் பண்ணுகிற கனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க தேவன் கிட்ட ஞானத்தை கேட்டீங்கன்னா அவர் ஞானத்தை மாத்திரம் தந்துட்டு நிப்பாட்டுகிறவர் அல்ல. ஆமென். ஒரு பேங்குக்கு போறீங்க, உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்கு. இப்ப நீங்க 10,000 ரூபாய் வேணும்னு எழுதி கொடுக்கீங்கன்னா பேங்க்கார என்ன செய்வான்? இருக்கிறதா உங்களுக்கு என்ன செய்வான்? நீங்க 1 லட்ச ரூபாய் எழுதி கொடுத்தீங்கன்னா இருக்கிறது எவ்வளவுதான் இருக்கு. இந்த 10,000த்துக்குள்ள எவ்வளவு வேணும், இல்ல 10,000 வேணா என்ன செஞ்சுக்கோங்க, இல்லாதல இங்க வந்து என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆனா இது பரலோக பேங்க். அல்லேலூயா. பரலோக பேங்க்ல நீங்க கேட்பதும் கிடைக்கும், கேளாததும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நான் யார், நான் யாருடைய சாயல், யாருடைய சிருஷ்டிப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்மை நாமே நொந்துகிட மாட்டோம். தனித்து போய் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்மை நாமே சபிக்க மாட்டோம். நம்மை நாமே ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கேளாததையும் தந்து நான் உன்னை கனப்படுத்துவேன். ஏன் என்றால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு தாராள ஆண்டவர்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். தேவன் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களை நீங்களே பார்க்கும்போது தேவனுடைய சாயலாக பாருங்கள். தேவனுடைய ரூபமாக, ஒரு விசேஷித்தவர்களாக, நான் ஒரு யூனிக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். தேவன் இன்றைக்கு நம்மோட பேசி இருக்கிறாரு. எல்லா இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வெளியே தூக்கி என்ன செஞ்சிடணும்? வீசிடணும். நான் சிறந்தவன், நான் சிறந்தவள். கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அழகாக. கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அருமையாக. கர்த்தர் என்னை அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார். என்னுடைய இந்த உயரம் கர்த்தர் தந்தது, என்னுடைய நிறம் கர்த்தர் தந்தது, எனக்கு தந்த திறமைகள் கர்த்தர் தந்தது. ஆகையால் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று கர்த்தரை நாம் பாடி போற்றுவோம். என்னை காப்பது ஆராய்ந்து அறிந்து சுற்றி சுற்றி ஆராய்ந்து அறிந்து சுற்றி சுற்றி சோதிக்கின்றே நான் வரும் நான் வரும் நான் வரும் நான் வரும் நன்றாய் அறிந்திருக்கின்றேன் ஐயா நன்றாய் அறிந்திருக்கின்றேன்.
காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சொல்லிருக்கின்றேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் சுற்றி சுற்றி சொல்லிருக்கின்றேன் நான் அவனோ நான் எழுவனோ நான் அவனோ நான் எழுவனோ நன்றாகி அறிந்திருக்கின்றேன் ஐயா நன்றாகி அறிந்திருக்கின்றேன் நன்றாகி அறிந்திருக்கின்றேன் என்னை நன்றாகி அறிந்திருக்கின்றேன் உயிர்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா உயிர்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி என்னை உயிர்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல இரவு ஜெபத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். உடைய சமூகத்திலே உடைய பாதத்திலே நாங்கள் கூடி தகப்பனே உடைய நாமத்தை தொழுது கொள்ள நாங்களுமே ஆராதிக்க நாங்கள் அநேக காரியங்களுக்காக விண்ணப்பங்களை ஜெபங்களை ஏறெடுக்க உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறே தந்த தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே இந்த நீதிமான்களின் கூடுகையில ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய இந்த கூடுகையில எங்களை கூட்டி சேர்த்தீரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா நல்ல மெய்ச்சொல்லிகளுக்கு தந்தீரே மக்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்பதை உம்முடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே இந்த வேதத்தின் வழியாக நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய அடையாளங்களை மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. இனி ஆதாமின் ஆண்டவரே இந்த பாவ அடையாளங்கள் அல்ல, விழுந்து போன ஆதாமுடைய அடையாளங்கள் அல்ல, இதின் ஆதாம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவரே அடையாளத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவ சாயனால் தேவ ரூபமாய் உண்டாக்கப்பட்டவர்களும் உம்முடைய பார்வையில் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே, நாங்கள் கனம் பெற்றவர்கள் ஆண்டவரே. தகப்பனே தனிப்பெரிய சாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை உயர்வாய் பார்த்து எங்களை குறித்து மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிற நல்ல தகப்பனையா. தகப்பனே இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படியே தங்களை வேதத்தின் வெளிச்சத்திலே காண கற்று உதவி செய்ய தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய ஆண்டவரை குடும்பத்தின் உறுப்பினர்களை பிள்ளைகளை ஆண்டவரை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை இனி எங்களுடைய வாயினால நாங்கள் ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்கு விரோதமா நாங்கள் எதையும் பேசாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மீது வைத்த ஆண்டவரே இந்த சாபமான வார்த்தைகளை இயேசுவின் இரத்தத்தினால அவைகளை ரத்து செய்து அவைகளை நிராகரித்து இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் செயல்படாதபடிக்கு அவைகளை அழித்து போடுகிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை யாரோடும் ஒப்பிட்டு, ஆண்டவரை மூதாதையர்களோடு முன்னோர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் இனி பேசக்கூடாது ஐயா. அவர்கள் உம்முடையவர்கள், உம்முடைய சாயால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய பரம தரிசனத்திற்காக, நோக்கத்திற்காக நீர் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. தேவ செயலாக, தேவ நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அறிவோடு கூட நாங்கள் அந்த பூமியில உமக்கு ஆண்டவரே மகிமைக்காக வாழ, நீங்க சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உப்பாக வெளிச்சமாக நாங்கள் காணப்பட, மலையில் இருக்கிற பட்டணமாய் நீங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை கொடுங்க. தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கி போகட்டும் ஐயா. குற்ற மனசாட்சி நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க தகப்பனை கர்த்தருக்காக காரியங்களை செய்ய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை யோசேப்புகளாக ஆசீர்வதிக்கப்பா. சபைகளிலே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே எஸ்தர்களாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. தீமோத்தேயுகளாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதம் எங்களை எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு கனமாய் ஆண்டவரை பார்க்கிறது, நீர்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை தாசன் மூலமாய் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்துல ஆழம் பதியட்டும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை இருதயத்துல நம்முடைய வசனத்தை காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள் எங்களை காண கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவுக்கு நாங்கள் யார் என்கிற அந்த அறிவு ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயினே என்ற வார்த்தையின்படி இனி பழைய ஆண்டவரை எண்ணங்கள், எங்களை குறித்ததான குறைவான எண்ணங்கள், மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த சாபத்தின் வார்த்தைகள் எதுவும் இனிமுடைய பிள்ளைகளுடைய மனதில் நிற்காதபடிக்கு வேத வசனத்தின்படி தங்களை ஒப்பிட்டு ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்தி வாழப்படை பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளின்படியே அவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. தேவ சமாதானம் ஆண்டவரை யாவரோடு கூட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த ஸ்நானத்தில் நின்று ஊழியம் செய்கிற அருமையான தாயாருக்காக ஆண்டவரே அவருடைய கர்ப்பப்பிறப்பாகிய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறையா. தகப்பன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே விசுவாசத்தினாலும் ஆண்டவரே சுவிசேஷத்தினாலும் பெற்றெடுத்த ஆண்டவரே அவருடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த ஊழியத்தை பொறுப்போடு நின்று செய்கிற அருமையான ஆண்டவரே நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற கர்த்தர் இன்னும் கிருபைகளை கொடுப்பீராக, வரங்கள் தாளங்களை கொடுப்பீராக. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கூடி வந்து உண்மை ஆராதிக்கிறது ஜனங்கள் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் ஜீவிக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொரு மீதமுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். யாவர் மீதமுடைய சமாதானம் நிலைத்திருப்பதாக இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, இந்த கிராமத்துல நீங்க செய்ய நினைத்திருக்கிற பெரிய ரட்சிப்பை எங்கள் ஆண்டுடைய வல்லமை பெரிதாய் விளங்க செய்வதாக. ஆமாண்டவரே, இந்த சபையை கொடுத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருவதாக, தடைகள் விலகி போவதாக, சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மனுஷிக இடையூறுகள் மாறுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கட்டும். தேவ பிரசன்னம் யாவர் மீதும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, பெரிதானவைகளை காண செய்ய, பெரிய காரியங்களை செய்ய, பெரியவர் கூட இருந்து வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள